friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge-ஓட day 3 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து என்னோட ஃப்ரெண்டு சத்யான்னு சொல்லிட்டு காலேஜ் மேட்டு, ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அவங்க வந்து கமெண்ட் பண்ணி இந்த யூடியூப் மூலமா கிடைச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து பேசணுங்க, ரொம்ப நேரம் வந்து கால் பண்ணி பேசணும். அந்த 10 இயர்ஸ்க்குள்ள என்னெல்லாம் நடந்தது, நம்ம காலேஜ்ல படிக்கும்போது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேசிட்டு இருந்தோம். ரொம்பவே என்னை பார்த்ததுல அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ சந்தோஷம். ஒரு 5-6 ஸ்டேட்டஸ் போடுறது. அந்த பிள்ளை வாப்ல அப்படிதான் பேசுவாங்க. சோ அதான் சொல்றேன், அப்ப நான் எப்படி இருப்போனோ அதே மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட டெல்லி போய் ஒரு மாற்றமே இல்லை, அதே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். நான் அம்மா அப்பா எல்லாமே கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா? சோ இப்ப நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அவ்வளோ என்னை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. சோ நாங்க 2 பேரும் அவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப எனக்குமே சந்தோஷம். இப்போ நம்ம க்ளோஸா இருந்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து எப்படியோ கட் ஆயிடுது. காலேஜ் முடிச்சதுமே அவங்களுக்கு சத்யாவுக்கு கல்யாணம். நாங்க போனேன், கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் கிடைக்கல. இல்ல ஒரு சில டயத்துல அப்படியே போயிடும் இல்லையா? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த யூடியூப்ல பார்த்து பேசியாச்சு. சோ இந்த மாதிரி மிராக்கலான விஷயம் நடக்கிறது. ரொம்ப அவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்த, வீடியோ கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்காகவே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி வந்து பேசி நம்பர் ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தோம். பிளஸ்டு தானேங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அதான், இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஸ்கூலு காலேஜஸ் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம்னா ஒரு இழப்பு இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான், காலேஜ் ஃப்ரெண்டை வந்து நம்ம பிடிச்சாச்சு. இந்த சின்ன வயசு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து இப்பெல்லாம் ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதே தெரியாது, அந்த மாதிரி. சோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், தர்ஷி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸுமே பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சா வெயிட் கெயின் ஆகுமா, வெயிட் வந்து போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐஸ் வாட்டர் வந்து நிறைய பேர் சாப்பிட்ட உடனே வந்து ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. இந்த மாதிரி வெயில் டைம் ஆயிடுச்சுனாவே ரொம்ப அது பல்லு கொடுவர அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி, அந்த அளவுக்கு வந்து குடிப்பாங்க. அது வந்து நம்மளோட உணவை செரிமானத்துக்கு சரியானதா இருக்காது. நம்ம உணவை வந்து செரிக்க விடாம பண்ணி அது வந்து ஃபேட்டா வந்து ஆயிடும். வெயிட்டுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கு. சோ அதனால ஐஸ் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அப்படின்னா லைட் சில்லுன்னு சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்றது, தண்ணி மட்டுமே எப்பவுமே நார்மல் தண்ணியா இருக்கட்டும், ஐஸ் வாட்டர் இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியே குடிக்கணும். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? அதான் வந்து சொல்றேன். இப்ப வந்து ஐஸ் வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு இந்த வெயில் டயத்துல ஆசையா இருக்குன்னா லைட் சில்லுன்னு இருக்கும் இல்லையா, ரொம்ப சில்லுன்னு இல்லாம லைட்டா கலந்துக்கோங்க, தண்ணியை கலந்து கூட குடிங்க. சரிங்களா? அதுவும் சாப்பிட்டதும் நான் எப்பவுமே குடிச்சிடாதீங்க, நான் அதை சொல்றேன். 93 kg வந்து நான் இருக்கேன் சிஸ்டர், எனக்கு வந்து பேபி இல்ல, டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லி டாக்டர் சொல்லி நிறைய பேர் குறைச்சிட்டு இப்ப குழந்தைய பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிசிஓஸ், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்றாங்க. சோ அதான் சொல்றேன், உண்மையாவே நம்மளே இப்ப நானே வந்து பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் பார்த்தேன்னா அங்க கியூல நிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்னால. சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்துல தடையா இருக்கும், அதை சரி பண்ணணும். சரிங்களா? அதை வந்து நீங்க சரி பண்ணணும்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நம்ம வந்து ஃபுட் ஹேபிட் பண்ணி குறைச்சிட்டு பாருங்களேன், உங்களோட லைஃப்ல மிராக்கிள் நடக்குங்க. இது இப்போ நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? அது உடம்ப குறைச்சா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்போ எனக்கு கெட்டதாவே நடக்குது, எனக்கு குழந்தை
இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு மேற்கொண்டு வெயிட் தான் கூடும். சோ அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால நீங்க வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கானதுல வந்து இறங்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிட்டு பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாமே வந்து சரி பண்ணிருக்காங்க. நான் இப்ப நம்மளோட வீடியோஸ் பார்த்து. ஸோ அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம் சீக்கிரமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம கிட்ட இருந்து மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா தன்னாப்புல எல்லாமே நடக்குங்க. ஸோ இது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க. ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான வெயிட் கெயினுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே. ஸோ கரெக்டா தூங்குங்க. நம்ம மைண்டை நம்மளே பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. சந்தோஷமா நம்மள எவ்வளவு தூரம் வச்சுக்கணுமோ அதுவா சந்தோஷம் அமையவே அமையாதுங்க. நம்மளதான் கிரியேட் பண்ணணும். அது எப்பவுமே நான் சொல்றேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல நாங்க ஃபேமிலியா இருக்கிறது இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். நமக்காக சந்தோஷம் வரும்னு சொன்னா இந்த காலத்துல இந்த ஜென்மத்துல நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாது. சோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. கஷ்டப்படுறோம்னா நம்ம கையில தான், சந்தோஷமா இருக்கோமா அது நம்ம கையில தான். சோ அதனால சீக்கிரமா நம்மளோட இப்போ ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுக்கறது இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். இதுவே நீ நானான்னு பாத்துட்டு இருந்தோம்னா அங்க பிரச்சனைகள் தான் இருக்கும். நீங்களும் அதுல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இதுவாவீங்க. ஆனா சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஸ்மூத்தா வந்து எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம். சோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். சூப்பரான நல்ல விஷயம். இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்க எல்லா சிஸ்டருக்குமே கண்டிப்பா இது வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேர்டு வந்து தயிர் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. தயிர் வந்து 1-2 ஸ்பூன் அவ்வளவுதான். சரிங்களா? சாப்பிட்டுக்கலாம். மோர் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா நல்லா கடைஞ்சு பட்டர் எடுத்துருவோம்ல, மோர் நல்லா கடைஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? மில்க் வந்து பால் வந்து கண்டிப்பா எடுத்துக்க கூடாதா? கண்டிப்பா. ஏன்னா ஃபேட் லெவல் இருக்கு. ஸோ மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு சிலர் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இல்ல ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் மில்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து சசிகலான்ற ஒரு சிஸ்டர், அதாவது நியர்பை முதுகுளத்தூர், எங்க ஊர் சைடு, நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கேன், எங்க ஊர் சைடு இருந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்க அப்படிலாம் நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு மாதிரியான ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். சீக்கிரமா நீங்க சொல்றாங்க அங்க வரும்போது சொல்லுங்க சிஸ்டர், உங்களை பாக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க. கண்டிப்பா எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இனிமே எங்க வந்தாலுமே இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பேன். அங்கே கூட நியர்பை நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரிங்களா? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எனக்கு வந்து இருக்கு சிஸ்டர். மலச்சிக்கல் வந்து எனக்கு வந்து இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடுறேன், அப்பதான் எனக்கு வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால கரெக்டான நார்ச்சத்து உள்ளது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து வராது. இப்ப எப்படின்னா நார்ச்சத்து எதுல இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணலாம். இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்க வந்து குடிங்க, அந்த சீரக சோம்பு கொதிக்க வச்சு குடிங்க. நார்ச்சத்துனா என்னன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜூஸா பண்ணி குடிக்காம அப்படியே ஃப்ரூட்ஸா வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ அதனால ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியை மட்டும் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா சீக்கிரமா போடுறேன். ஷார்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியல. இது வந்து ஏன்னா வெயிட் லாஸ் ஜேர்னில நம்ம பண்றது எல்லாமே நம்ம வந்து வெயிட் லாஸ்ன்ற ஒரு இதுலதான் இருக்கு. நான் கண்டிப்பா வந்து அது ஒரு தனி ரெசிபி போட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கும் என்னோட ஃபேவரட் வந்து கருவாட்டு தொக்கு, கருவாட்டு குழம்புலாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம நிறைய பேர் இருக்கீங்க. 1 மந்த்ல நிறைய கேஜி வந்து நான் ஏறிட்டேன் சிஸ்டர். இப்போ 1 மந்த் நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அவங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்ச வந்து அப்படியே விட்டுறாங்க. நம்ம இப்பதான் 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கேப் விட்டுட்டு அகைன் இப்போ வந்து 21 days வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம அது ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து விட்டுட்டாங்களாம். சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க. நம்மளோட வெயிட் வந்து குறைக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதா பெரிய பெரிய டாஸ்க். சோ அகைன் ஏத்திட்டீங்கன்னா அதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, அசால்ட்டா விட்டுட்டீங்களே. இனிமே அந்த மாதிரி விட்டுறாதீங்க. சரிங்களா? நான் வந்து ஊருக்கு போனா மட்டும்தாங்க அப்படி கவலையே இல்லாம அங்க கிடைக்கிறத நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. சோ அதனால கண்டுக்கிற மாட்டேன், வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்பவுமே நான் தான் சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்கு.
நீங்க வந்து இப்படியே இருங்க சிஸ்டர், குறைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. உண்மை அதுதான். அதே மாதிரி ஒரு சிலர் சிஸ்டருக்கு இதுக்கு மேல நான் குறைக்க மாட்டேன், இது மெயின்டைன் வந்து பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஐடியாஸ் மட்டும் கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் வந்து நீங்க நிறைய பேர் நீங்க வந்து ஒல்லியா தானே இருக்கீங்க, நீங்க எதுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டிருக்கீங்க? நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஈஸியா வந்து டிப்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் மட்டும் நான் வந்து போட்டுட்டு இருக்கேனே தவிர நான் வெயிட் லாஸ் பண்ணல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் மெயின்டைன் தான் வந்து பண்ண போறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எங்க வீட்டுல எல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ண போதும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு இன்னும் ஒரு 5 கிலோ குறைச்சா நல்லா இருக்கும். சம்டைம் வந்து ஒரு சில நம்ம சடனா குறையிறோம் இல்லையா, அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஓன் தெரியற மாதிரி இருக்கும். அதுக்கு ரெகுலரா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் செட் ஆயிடும். நமக்கு தெரியும் இந்த குறைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம ஒல்லியா இருக்கோம் அப்படின்னா என்ன ஒல்லியா இருக்க சீக்கிக்கு வந்துருச்சான்னு கேட்பாங்க, குண்டா இருந்தா எந்த கடையில அரிசி வாங்குறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணதான் போறாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு விஷயம், நமக்கு எது நல்லது கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியும், அதை மட்டுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு, அதுக்கு வந்து பேரிச்சம்பழம் இல்லைன்னா உலர் திராட்சை அந்த மாதிரி வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு நட்ஸ் ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வாங்கி பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த இது இருக்கு இல்லையா, கம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து வச்சுட்டு அப்பப்ப லைட்டா நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும், கருக்கு முறுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணீங்கன்னா குறைச்சிடலாம். நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க, எந்த ஒரு திங்கிங்கும் வராது, அதை கரெக்டான சாப்பாடா எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து முக்கியம். வாக்கிங் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டருக்கு கால் வலின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல சிஸ்டர், நீங்க டயட் மட்டுமே பண்ணுங்க, அதுலயுமே நல்லாவே குறைக்கலாம், சரிங்களா? நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்க வெயிட் லாஸ் வந்து இந்த டயட் மூலமே பண்ணுங்க, உங்களோட கால் வலி எல்லாமே சூப்பரா சரியாயிடும். அது எனக்கு வந்து கோவமா இருக்கு, டென்ஷனா வருது, அழுகையா வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், சரிங்களா? வெஜிடபிள் சூப் வந்து நான் ஈவினிங் டயத்துல எடுத்துக்கலாமா? கண்டிப்பா ஈவினிங் டயத்துல எடுத்துக்கலாம். இல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு இல்ல சிக்கனோ இல்ல மீன் மேக்கரோ ஏதோ ஒண்ணு போட்டு ஒரு சூப் பண்ணி நம்ம டின்னரா கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுதான் சொல்லுவேன். ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. காலை பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம், அளவா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கோங்க. டெய்லி உங்க வீடியோ பார்க்காம பொழுதே போகாது. சம்டைம் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டேன் பார்க்க முடியலனாலும் ஒரே நாள்ல உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். என்னோட பிள்ளையும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, ஏதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு வந்து தேவை. சோ கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர், என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா டீ குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு ஃபாலோ பண்ணி ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னும் நல்ல ஒரு வெயிட் லாஸ்ல வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இங்கிட்டே நாயை கூட்டிட்டு போறாங்க, அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சவுண்ட் சர சர சரன்னு கேக்குது. எக்ஸசைஸ் வந்து பண்ணுவீங்களா இல்ல 1 hour வாக்கிங் மட்டுமே போதுமான்னு கேட்டதுங்க. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க, வீட்டு வேலைகளை நல்லா குடிச்சு நிமிந்து பார்ப்பேன், நல்லா ஓட்டமா நடந்துகிட்டே திரிவேன். 1 hour வாக்கிங் வந்து போதுங்க, சூப்பரா குறைச்சிடலாம், சரிங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கார்ன் இதெல்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், சரிங்களா? அளவா எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதை ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா அவுச்சு சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, சோளக்கதை அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சிட்டு சாப்பிடலாம், ஒரு 2-3 பீஸ் குட்டி குட்டியா அந்த மாதிரி, சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் ரியா ஃப்ரம் பெங்களூர், அவங்களுக்கு பெரிய பெரிய ஹாய். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.80 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து நிறைய தண்ணி தான் வந்து குடிக்கிறேன், நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கர்ல வந்து ரைஸ் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தயிர் சாதம் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லில கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் நட்ஸ்
நட்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து முட்டையும் வந்து வேக போட்டுட்டு இருந்தேன், ஒரு 4 முட்டை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் இந்த சைடு நல்லா விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டக்குன்னு ரெடி பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறமா வந்து தர்பூசணி பழம் இருந்தது, அதையும் கட் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு முட்டையும் நல்லா வந்து வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, முட்டைலாம் அவிச்சு சாப்பிட்றது நிறைய ப்ரோட்டீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாதத்தை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் சூட்டோட. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, தயிர் உப்புலாம் போட்டு கிளறி வச்சுட்டு ஒரு எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு பெரிய வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு. அப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு மாம்பழம் வந்தது, கிளிமூட்கு மாம்பழம் ஒன்று இருந்தது, அதில் வந்து பாதி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தர்பூசணி பழம், ஒரு முட்டை அவிச்சது, இதெல்லாம் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரே ஒரு பீஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் வந்து சாப்பிடக்கூடாதுதான், ஆசைக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 அவிச்ச முட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் தர்பூசணி பழம் எல்லாம் வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபில்லிங்கா வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கையோட இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். அம்மாச்சிக்கு 11 மணி போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துட்டு தம்பிங்களுக்கு வந்து பால் வந்து ஆற வச்சுட்டு போயிருந்தேன் அவங்களுக்கும். அப்புறம் 2 பேருக்கு நல்லா வந்து ஆத்தி 2 பேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 2 பேரும் வந்து கீழே விளையாட போறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. ஸோ நம்ம டிவி ஃப்ரீ ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல பாட்டு, அந்த பாட்டு வாடி வாடி அந்த பாட்டு இருக்கு இல்லையா சச்சின் படத்துல, அதை போட்டு நல்லா கேட்டுட்டே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒலை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கலைஞ்சு ஒலை வந்து வச்சு விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த கேட்டு உள்ள காம்பவுண்டுக்குள்ள விளையாடுங்கன்னு விட்டாலும் எட்டி எட்டி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன பண்றாங்கன்னு, இல்லைன்னா சம்டைம் ஏதாவது அடிச்சுப்பாங்க, ஏதாவது பண்ணிப்பாங்க இல்லையா, பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி டக்குன்னு காய்கறி எல்லாம் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயா வேலை பார்க்கலாம், அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கோம். அதனால அதுக்கப்புறமா வந்து அகெயின் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்ண போறேன்னா தக்காளி சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாமே வந்து கட் பண்ணி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கூடவே வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் நான் வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்கிறேன். நம்ம வந்து காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மட்டுமே போதும், இல்லைன்னா மஞ்சள் தூள் மட்டும் போதும். வேற அந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு குக்கரை வச்சு விட்டுட்டேன், ஒரு சைடு வந்து ஒலை வந்துட்டு இருந்தது. பிள்ளைங்க விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இடத்தையும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன் நல்லா. அதுக்கப்புறமா சரி மிஷின்ல போட்ட துணியும் ஆயிடுச்சு, கையோட டக்குன்னு போய் காய போட்டு ஓடியாந்தரலான்னு காய போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு குக்கர் வந்து விசில் வந்துட்டு இருந்தது. ஒரு 2-3 விசில் விட்டோம்னா நல்லா பருப்பு நல்லா குழஞ்சு வெந்துடும் இல்லையா சோடா. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சோறும் நல்லா வெந்துருச்சுங்க. கையோட அதையும் வந்து வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மண்டி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பண்றதுக்காக ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த கலப்பு காய் எல்லா காயும் சேர்த்து பண்றதுங்க மண்டி, செட்டிநாட் ஸ்டைல. கண்டிப்பா கல்யாண விருதுகள் எல்லாத்துலயுமே இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் அரவேக்கடு வந்ததுக்கு அப்புறமா வெண்டைக்காய் போட்டு நல்லா கிண்டுறேன். அப்பதான் வந்து காய் எல்லாமே சரி சம்பா வெந்திருக்கும். குக்கர் ஓபன் பண்ணா சூப்பரா பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருந்தது. சரி இந்த சைடு வந்து வெண்டைக்காவும் நல்லா வதங்கிருச்சு. அதுல வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். நீங்க கொத்தவரங்காய் அந்த மாதிரி காய்கள் வேணா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி சூப்புக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து எதுனா அந்த கிராம்பு, இது பட்டை, இலை இருக்குல்ல, அது 3மே வந்து சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டோமா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுங்க. சூப் வந்து ரெடி. இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து எல்லா காயும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சா இதுல வந்து மசாலா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் மசாலாவுக்காக நான் வந்து சேர்த்திருக்கிறேன். அவ்வளவுதான். இதை நல்லா சுருள வந்து ஃபர்ஸ்ட் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றணுங்க. செம்மையா இருக்கும். இதுல வந்து மொச்சப்பேரு, கொண்டைக்கடலை அவிச்சு கூட சேர்ப்பாங்க. செம்மையா இருக்குங்க. கலப்பு காய் இல்லையா, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்புலாம் தேவையானது பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்கிட்டு நல்லா சூப்பு கொதிச்சிருச்சு. கடைசியா கொத்தமல்லி தலை தூணா மட்டும் போதும். செம்ம சிம்பிள், சூப்பரா இருக்குங்க. அப்படியே கூட ஒரு ஸ்பூன்ல போட்டு குடிக்கலாம் நம்ம.
அதுக்கப்புறம் இங்கிட்டு காய் எல்லாமே வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டா மண்டியும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பர் லைட்டா இருக்குமா, இந்த மாதிரி வெஞ்சனம் வைக்கவும் சூப்பரா இருக்கும். அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாடியில காய போடுறது துணியெல்லாம் அள்ளிட்டு பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஊற வச்சு கையில கசக்கிட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டு செடிக்கு வந்து தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியிலும் எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்ஸ் தான் வந்து கிண்டி எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு களி மாதிரி வரும். தேவையான உப்பு கூட சேர்த்து நீங்க கிண்டிக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான். சரிங்களா, இதே மாதிரி ரவையை வச்சு கிண்டிக்கலாம். இப்போ ஓட்ஸ் களி மாதிரி எடுத்துட்டோமா, நம்ம வெண்டைக்காய், அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய்லாம் போட்டு பண்ணாலும் அது கொஞ்சம் நிறைய வச்சுட்டு தக்காளி சூப்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடுல எல்லாமே முன்னாடி கொடுத்துட்டேன், பாத்திரத்தை கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்கானா தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து தாமரை விதைன்னு சொல்றதுங்க. ரொம்ப நிறைய ஃபைபர் வந்து அதுல இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு உலர்றேன் பாருங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல வந்து கொஞ்சம் பட்டர் வந்து சூட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மக்கானா தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த பிராண்டு. இது அப்படியே வந்து கொட்டிட்டு நம்ம கிளறி விட்டுக்க போறோம். ஒரு பாப்கார்ன் மாதிரி அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். நல்லா கிறிஸ்பியா வந்து வரும். இதுல வந்து நீங்க வந்து சீரகத்தூள், சாட் மசாலா அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளா வந்து மஞ்சத்தூள் உப்போட முடிச்சுக்கிட்டேன். சரிங்களா, அவ்வளவுதான். பட்டர் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம், கம்மியா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, இதை பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு குட்டி ஸ்டூல் போட்டுட்டு இந்த சின்ன வாண்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்களேன். குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதோ நம்ம ரெடி பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சின்ன பிள்ளைகள் நம்மளுமே இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி இப்படி கையில இப்படி நொறுக்குனாலே சூப்பரா நொறுங்கும், கிறிஸ்பியா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். பசங்களுக்கு ஒரே பிளேட்ல போட்டு கொடுத்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொதுவா நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சு கொடுத்துருவேன், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். இவ்வளவுதான், அதுக்கு மேல சேர்த்துக்க கூடாது. சரிங்களா, இதுவுமே அளவு தான் வெயிட் லாஸ்ல. சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. சரி டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, 2 தோசை வர அளவுக்கு பிளைனா தோசை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லா காய்கறி போட்டு பண்ணிருக்கோம் இல்லையா, மண்டி அப்புறம் தக்காளி சூப்லாம் இருக்கு. ஸோ அதனால கடலை மாவு 2 தோசைக்கு வர மாதிரி உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இன்ஸ்டன்டா அப்பயே வந்து 2 அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடை மட்டுமே நமக்கு வந்து நல்லா பெருசா இருக்குமா, ஃபில்லிங்கா இருக்கும். காய்கறி எல்லாம் நிறைய இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோன்றனால ஒரே ஒரு அந்த ஊத்தி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் அந்த அளவுக்கு ஊத்தல பாருங்க, லைட்டா தோசைக்கல்ல ஆயில் கிரீஸ் பண்ண மாதிரி பண்ணேன். சரிங்களா, ஒரு கடலை மாவு தோசை நல்லா பெருசா, அது கூட வந்து தக்காளி சூப் நல்லா வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அந்த மிக்ஸ்டு வெஜ்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே இருந்ததுங்க, சூப்பு காய் எல்லாமே, அதெல்லாம் வச்சு டின்னர் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது இங்க பாருங்க பெரிய பாக்கெட் சிப்ஸ், இது வந்து காரா பூந்தி, அதுக்கப்புறம் இது வந்து ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா கேக் இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறமா ஒரு சேவு மாதிரி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரையில வாங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது தாங்க இதெல்லாம் நடக்கும். நார்மலா இருக்கும்போது திங்கவே தோணாதுங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே நம்மளை தூண்டுற முறையெல்லாம் நடக்கும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சுதான் கடைசியா வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்றேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே எனக்கு வந்து போச்சு. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையை பார்த்தோம். மிக மிக நன்றி. பாய்.